இன்றைய தினம் மார்கழி மாதம் 23வது நாள். ஆண்டாள் நாச்சியார் அருளிச் செய்த திருப்பாவையின் 23வது பாடலை இப்போது சிந்திப்போம். இந்த பாசுரம் மிக அழகான அருமையான ஒரு பாசுரம், மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு பாசுரம். உறக்கம் கலைந்து சோம்பல் முறித்து பிடரிமயிர் சிலிர்க்க கர்ஜித்து கொண்டு சிங்கம் வெளியே வரும் காட்சியை கோதை நாச்சியார் சொல் ஓவியமாகவே இங்கு தீட்டியிருக்கின்றாள். ஆயர் குலத்து பெண்களுக்கு ராஜ சிங்கமாக விளங்கும் கண்ணன் சிங்காசனத்தில் அமர்ந்து அவர்களின் குற்றம் குறைகளை விசாரித்து நீக்க வேண்டும் என்பது பெண்களின் விருப்பமாக இருக்கின்றது. கண்ணனுடைய உறங்கும் அழகை கண்டு அனுபவித்த பெண்கள் அவனுடைய நடையழகையும் கம்பீரமாக சிம்மாசனத்தில் கண்ணன் அமரும் அழகையும் அனுபவிக்க விழைகின்றார்கள். பாசுரத்தை பார்க்கலாம். மாரிமலை முழைஞ்சில் மன்னிக் கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து வேரிமயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்து தரிமூறி நிமிர்ந்து முழங்கிப் புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவண்ணா உன் கோயில் நின்று இங்கனே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்தில் இருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய். மழை காலத்திலே குகையில் படுத்து தூங்கும் சிங்கம் உறக்கம் தெளிந்து சோம்பல் முறித்து பிடரிமயிரை சிலிர்த்து கொண்டு கண்களில் தீப்பொறி பறக்க கம்பீரமாக குகையிலிருந்து வெளியே வருவதைப் போல காயாம்பூவை போல் நீல நிறம் கொண்ட நீ உனது திருக்கோயிலிலிருந்து புறப்பட்டு வெளியே வந்து சிறந்த சிங்காசனத்தில் அமர்ந்து நாங்கள் உன்னை நாடி வந்த காரணத்தை வினவி எங்களுக்கு அருள் செய்வாயாக என்று பெண்கள் விண்ணப்பம் வைக்கின்றார்கள். பகவான் கண்ணனே உபாயம் என்று அதிதீவிர நிலையில் உள்ள பாகவதர்களின் விருப்பத்தை நிறைவேற்ற பகவான் தானாகவே கம்பீரமாக முந்தி வந்து அருள் செய்வான் என்பது பாடலின் புதைபொருள். இப்போது மாணிக்கவாசக சுவாமிகள் திருப்பெருந்துறையில் அருளிச் செய்த திருப்பள்ளி எழுச்சியின் 3வது பாடலை சிந்திப்போம். கூவின பூங்குயில் கூவின கோழி குருகுகள் இயம்பின இயம்பின சங்கம் ஓவின தாரகை ஒளி ஒளி உதயத்து ஒருப்படுகின்றது விருப்பொடு நமக்கு தேவ நல் செறிகழல் தாளினை காட்டாய் திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே யாவரும் அறிவறியாய் எமக்கு எளியாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே என்று அமைந்திருக்கின்றது இந்த பாடல். எல்லோராலும் எளிதில் அறிய முடியாத சிவபெருமானே, ஆனால் எங்களுக்கு என்றென்றும் எளியவனாய் விளங்குபவனே, திருப்பெருந்துறையில் குடிகொண்டுள்ள சிவபெருமானே, குயில்களும் கோழிகளும் மற்றுமுள்ள பறவைகளும் சங்கும் இனிய ஒலியை எழுப்புகின்றன. விண்மீன்களின் ஒளி மங்கி போய்விட்டது. சூரிய ஒளி அதிகரித்து கொண்டிருக்கின்றது. தெய்வமே, உன்னுடைய திருவடிகளை விருப்பத்துடன் எங்களுக்கு காட்டி அருள்க. எம்பெருமானே பள்ளி எழுந்தருள்க என்று இறைவன் சிவபெருமானை மன்றாடி நிற்கின்றார்கள் பெண்கள்.